நல்ல நாளிலே தேவனுடைய பிள்ளைகள் நாம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் इस शुभ दिन में परमेश्वर के वचन के लिए हम ध्यान के लिए लिया गया वचन உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் व्यवस्थावरण की पुस्तक 23वां अध्याय அதனுடைய 28வது வசனம் उसका 33वां अध्याय 28वां वचन। இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசமட்டவான் யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும் அவருடைய பானமும் பனியை பெய்யும்। இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார்। इज़राइल निडर बसा रहता है। யாக்கோபின் ஊற்றானது याकूब का सोता தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும்। अन्न और नए दाखमधु के देश में अकेला ही रहता है அவருடைய வானமும் பனியை பெய்யும்। और उसके ऊपर के आकाश से ओस पड़ा करती हैं। மூன்று விதமான வார்த்தைகளை நாம் இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம்। इस वचन में 3 प्रकार की बातें बताई गई हैं। இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார்। इज़राइल निडर बसा रहता है। யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும்। अन्न और नए दाखमधु के देश में याकूब का सोता अकेला ही रहता है அவருடைய வானமும் பனியை பெய்யும்। और उसके ऊपर के आकाश से ओस पड़ा करती है। இந்த மூன்று விதமான ஆசீர்வாதங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது। इस 3 प्रकार के आशीर्वाद यहाँ पर बताई गई हैं। கர்த்தருடைய தாசனாகிய மோசே यहाँ पर परमेश्वर का दास मूसा ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை, ये लोगों को आशीर्वाद देते समय बताई हुई बातें हैं। யாக்கோபு தன் குமாரர்களை அழைத்து याकूब अपने पुत्रों को बुलाकर தன் முதிர் வயதிலே அவர்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார்। अपने बुजुर्ग के समय बच्चों को आशीर्वाद देता है। ஆனா கர்த்தருடைய தாசனாகிய மோசே लेकिन परमेश्वर का दास मूसा இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது इज़राइल लोगों को आशीर्वाद देते समय அதாவது யாக்கோபின் புத்திரர் அந்த 12 கோத்திரங்களை ஆசீர்வதிக்கும் போது याकूब के पुत्र अर्थात इज़राइल 12 पुत्रों को आशीर्वाद देते समय தகப்பனுடைய ஆசீர்வாதம் வித்தியாசமா இருக்கிறது। पिता का आशीर्वाद कुछ अलग था। ஊழியருடைய ஆசீர்வாதம் வித்தியாசமா இருக்கிறது। सेवकों का आशीर्वाद कुछ अलग रहा। எப்படியோ किसी भी तरह தேவனுடைய பிள்ளைகளை அவங்க தகப்பனாரும் ஆசீர்வதிக்கிறார், परमेश्वर के लोगों को पिताजी भी आशीर्वाद करता है, ஊழியர்களும் ஆசீர்வதிக்கிறார்கள்। सेवक भी आशीर्वाद करते हैं। ரெண்டுவருடைய ஆசீர்வாதமும் அவர்களுக்கு தங்குகிறது। दोनों का आशीर्वाद उनमें समा जाता है। இந்த இடத்துல மோசே அவர்களுக்கு கோத்திரங்களை அழைத்து ஆசீர்வதிக்கிறார்। इस जगह पर मूसा अपने गोत्र के लोगों को बुलाकर आशीर्वाद देता है। அவர் ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிற ஒரு வார்த்தை, आशीर्वाद देते समय एक बात बताता है, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார்। इज़राइल जो है निडर बसा रहता है। யாக்கோபின் ஊற்று தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கு। अन्न और नए दाखमधु के देश में याकूब का सोता अकेला ही रहता है। அவருடைய வானம் பனியை பெய்யும்। उसके ऊपर के आकाश से ओस पड़ा करती है। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில சொந்தமாக வேண்டும்। ये आशीर्वाद हमारा जीवन का अपनाया जाना है। இஸ்ரவேல் என்கிற பெயர் इज़राइल का नाम யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த மறுபெயர்। याकूब को परमेश्वर ने दिया हुआ अगला नाम है। ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் பிறந்த பிள்ளைகள் ஏசாவும் யாக்கோபு। ईसा और रिबेका, इसाक और रिबेका के लिए जो जन्मा गई हुई बच्चे हैं याकूब और एसाव। அப்போ தாயின் வயிற்றுல இருக்கும் போதே माँ के कोख में रहते समय கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் பெயர் வைக்கிறார்। परमेश्वर हर एक को नाम दे देता है। இவனுக்கு யாக்கோபு என்று பெயர் வைத்தார்கள்। इसका नाम याकूब रखा गया। இது தாயின் தகப்பன் வைக்கிற பெயர்। ये माता पिता ने रखा हुआ नाम வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, உண்டாகிற எவனும் जो भी उत्पन्न होता है தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறார்। माँ के गर्भ में उत्पन्न होने से पहले ही नाम दिया जाता है। கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு பெயரிட்டு அழைக்கிறார்। परमेश्वर हर एक को अलग अलग नाम से बुलाता है। நமக்கு வைத்திருக்கிற பெயர் நமக்கு தற்செயலா யார் வைத்த பெயர் அல்ல। हमारा नाम जो रखा गया है वो कोई अकस्मित रूप में नहीं रखा गया है। தாயின் வயிற்றில் இருக்கும் போதே கர்த்தரை முன்குறித்து வைத்திருக்கிறார்। माँ के गर्भ में होते समय ही परमेश्वर ने हमको चुन लिया है। அவர்களுடைய பெயருக்கு ஏற்ற குணாதிசயம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது। सबके अंदर उनके उनके नाम के अनुसार गुण होती हैं। இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார்। इज़राइल निडर बसा रहता है। இஸ்ரவேல் என்கிற பெயர் इज़राइल का नाम யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த பெயர்। याकूब को परमेश्वर ने दिया हुआ नाम है। யாக்கோபு என்றால் याकूब का मतलब எத்தன் என்று பொருள், जो लूटने वाला, ஏமாற்றுக்காரன் என்று பொருள், फंसाने वाला, வஞ்சிக்கிறவன்,
वंचित करने वाला, பொய் சொல்லுகிறவன். झूठ बोलने वाला। அப்ப யாக்கோபு याकूब जो है அவன் பொய் சொல்லுகிறவனும் वो झूठ बोलने वाला வஞ்சிக்கிறவனும் और वंचित करने वाला, ஏமாற்றுகிறவனுமாய் காணப்பட்டான். फंसाने वाला व्यक्ति था। அப்ப கர்த்தர் பார்க்கிறார், परमेश्वर ने देखा இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவார். इज़राइल निडर बसा रहता है। தேவனுடைய பிள்ளைகள் தனித்து சுகமாய் வாசம் பண்ண வேண்டுமானால் यदि हमको अकेले निडर बसा रहना है तो நாம் எல்லாரும் இஸ்ரவேலர்களாய் மாற வேண்டும். हम सब इज़राइल बनना है। யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த மறுபெயர் இஸ்ரவேல். याकूब को परमेश्वर ने दिया हुआ अगला नाम इज़राइल। தேவனுடைய பிள்ளைகள் எகிப்தில் குடியிருந்த மக்கள் मिस्र देश में जो लोग रहते थे அங்கே எபிரேயர்கள் என்று இருக்கிறார்கள். वहां पर उनको इब्रानी कहा गया। எகிப்தில் குடியிருக்கிற மக்கள் எபிரேயர்களுக்கு இந்த பெயர் பொருத்தப்பட்டிருக்கிறது. जो इजिप्त में रहने वाले, मिस्र देश में रहने वाले इब्रानियों को ये नाम दिया गया। எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த எபிரேயர்களை இஸ்ரவேலர் என்று சொல்லுகிறார்கள். जो मिस्र देश में से निकल आए इब्रानियों को इज़राइल कहते हैं। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग சபையில ரட்சிக்கப்பட்டு கூட்டி சேர்க்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இஸ்ரவேல் என்று பெயர் जो வைக்கப்பட்டிருக்கிறது. भी कलीसिया में इकट्ठा हुए हैं, आप परमेश्वर के लोगों को भी इज़राइल कहा गया है। அப்ப நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். अच्छी तरह से जान लीजिए, யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த மறுபெயர் இஸ்ரவேல். याकूब को परमेश्वर ने दिया हुआ दूसरा नाम है इज़राइल। எகிப்து தேசத்தில் குடியிருந்த எபிரேயர்கள் இஸ்ரவேலர்கள். जो मिस्र देश में रहने वाले इब्रानी लोग भी इज़राइल लोग थे। கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு சபையில கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறவர்கள் இஸ்ரவேலர்கள். परमेश्वर के द्वारा उद्धार पाकर कलीसिया में इकट्ठा होने वाले लोग भी इज़राइल அப்ப हैं। இஸ்ரவேலர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். इज़राइल को परमेश्वर आशीर्वाद देता है। குணமாற்றம் அடைந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். जिनका गुण बदल गया है उनको परमेश्वर आशीर्वाद देता है। நாபாலை குறித்து மனைவி சொல்லுகிறாள், नाबाल के बारे में उसकी पत्नी कहती है, அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். उसका नाम जैसा है वैसा वो भी है। அவனுக்கு கொஞ்சம் பைத்தியம் இருக்கிறது. उसके अंदर थोड़ा पागलपन भी है। அப்ப பெயர் எப்படி இருக்கிறதோ அப்படியே குணம் இருக்கிறது. जैसा नाम होता है वैसे उसका गुण भी होता है। யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். याकूब को परमेश्वर ने आशीर्वाद किया। தகப்பனின் தாயும் சகோதரனை விட்டு பிரிந்து माता पिताजी को अपने भाइयों से अलग करके அவன் வனாந்தரத்தில் போய் கொண்டிருக்கும் போது वो जब जंगल में जा रहा था, சூரியன் அஸ்தமித்தது. सूर्य अस्त हो गया। அவன் அந்த காட்டிலே उसने वो जंगल में கற்களை பொறுக்கி தலையில வைத்துக் கொண்டு पत्थर को उठाकर सिर के नीचे रखा அவன் அந்த வனாந்தரத்தில் தனிமையாய் படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது और उस जंगल में जब वो अकेले सोया हुआ था, பரலோகத்தின் தேவன் அவனுக்கு சொப்பனத்தில் இடைப்பட்டார். स्वर्गीय परमेश्वर उसके सपने में दिखाई दिया। பூமிக்கும் வானத்துக்கும் இடையில ஒரு பெரிய ஏணி உட்கார்ந்து இருக்கிறது. आकाश और पृथ्वी के बीच में बहुत बड़ा सीढ़ी रखा गया है। அந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் காணப்படுகிறார்கள். उस सीढ़ी में स्वर्गदूत उतरते और चढ़ते हुए दिखाई दिए। எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நிற்கிறார். सबके ऊपर छोर पर ईश परमेश्वर खड़ा है। கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर ने याकूब से कहा, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். मैं तुझे आशीष करूंगा, நான் உன் சந்ததியை பெருக मैं பண்ணுவேன். तेरे वंश को बढ़ाऊंगा, இந்த பூமியை உன் சந்ததிகளுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். इस पृथ्वी को मैं तेरे वंश को दूंगा। எல்லாம் கர்த்தர் யாக்கோபுக்கு ஆசீர்வாதமாக சொல்லுகிறார். ये सब परमेश्वर ने याकूब को आशीर्वाद के रूप में दिया। யாக்கோபு புறப்பட்டு याकूब निकलकर தன் மாமா வீட்டுக்கு கடந்து போனார். अपने मामा के घर गया। கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்களை மறந்து போனார். परमेश्वर ने जो वादा किया था वो सारी बातें वो भूल गया। மாமா வீட்டுல போய் मामा के घर जाकर ஓசியாவில் எழுதப்பட்டிருக்கிறது, होशे पुस्तक में लिखा गया है, இந்த யாக்கோபு ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि ये याकूब एक लड़की के लिए सेवा किया। ஆனால் தனக்கு ராகேலை மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக राहेल को अपनी पत्नी बना लेने के लिए 7 வருஷம் ஆடு மேய்த்தார். उसने 7 साल भेड़ चराया। தேவனுடைய பிள்ளைகள் நடந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். सारी घटनाएं आप जानते हैं। 20 வருஷம் மாமா வீட்டுல இருந்து வேலை செய்தார். 20 साल ससुर के घर में रहकर उसने काम किया। அவனுக்கு 2 மனைவி, उसके 2 पत्नियां, 2 மறுமனையாட்டி, 2 सौतेलियां, 12 பிள்ளைகள், 12 बच्चे, ஆடு மாடு ஒட்டகம் கழுதை இவைகள் எல்லாம் அவனுக்கு இருந்தது. भेड़ बकरी गाय बैल ऊंट गधे सब थे। இவை எல்லாம் ஆசீர்வாதம். ये सब आशीर्वाद है, எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறது. सब आशीर्वाद से हुए। மாமா சொல்லுகிறார், अब मामा कहता है, நீ எங்க வீட்டுல வந்து கால் வைத்ததினாலே तू मेरे घर में आकर पैर रखा इसलिए எங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். हमारे परिवार को परमेश्वर ने आशीर्वाद किया है। இதை நாங்கள் குறிப்பினால் அறிந்து கொண்டோம். इसे हमने जान लिया है। தேவனுடைய பிள்ளைகள் கால் வைக்கிற இடத்துல ஒரு
ஆசீர்வாதம். जहाँ पर पैर रखा वहाँ पर आशीर्वाद। இன்னைக்கு உங்களை கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். आज के दिन आपको भी परमेश्वर ने वैसे आशीर्वाद किया है। இதுதான் ஆசீர்வாதம் என்று நினைத்துக் கொண்டிருந்தான் யாக்கோபு. याकूब सोच रहा था कि यही मेरा आशीर्वाद है। மாமா வீட்டில் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். मामा के घर में सुख चैन से जी रहा था। 20 வருஷம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மறந்து போனார். 20 साल परमेश्वर की वादा को भूल गया। 20 வருஷம் பெத்தேல்ல தரிசனமான கர்த்தரை மறந்து போனார். 20 साल तक बेतेल में दर्शन दिया हुआ परमेश्वर को भूल गया। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தர் இந்த யாக்கோபை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். आज के दिन परमेश्वर याकूब को आशीर्वाद देना चाहा। உலகத்தின் ஆசீர்வாதங்கள் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமாய் இருந்தாலும் भले ही इस दुनिया के आशीर्वाद परमेश्वर के द्वारा दी गई है, ஆனா கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படியான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். लेकिन परमेश्वर अपनी इच्छा के अनुसार आपको आशीर्वाद देना चाहता है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய பிரகாரம் உற்சாகமுள்ளவர்களாய் இருக்கணும். परमेश्वर के लोग आत्मिक रीति से हमें उत्साहित रहना है। கர்த்தர் ஒரு நாள் சந்திக்கிறார். एक दिन परमेश्वर उससे मिला। யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், याकूब से कहा, நீ எழுந்து புறப்படு, तू उठकर निकल, நான் உனக்கு தரிசனமான அந்த இடத்துக்கு வா, मैं तुझे जहाँ पर दर्शन दिया उस जगह की ओर जा, அங்கே வந்து எனக்காக ஒரு பலிபீடம் கட்டி. वहाँ पर तू मेरे लिए एक वेदी बना। கர்த்தர் பார்த்தார். परमेश्वर ने देखा, ஒரு வருஷம் அல்ல 2 வருஷம் அல்ல, 1 साल नहीं 2 साल नहीं, 20 வருஷம் மாமா வீட்ல தங்கி இருக்கிறார். 20 साल मामा के घर में बस गया। இனிமே இப்படியே விட்டு விட்டால் அவன் திரும்பி வர மாட்டான். यदि इसको मैं छोड़ दूं तो ये फिर वापस नहीं आएगा। கர்த்தர் உனக்கு சொப்பனத்தின் மூலமாய் பேசி इसलिए परमेश्वर उससे सपने के द्वारा बात किया மாமா வீட்டை விட்டு வெளியே வரவழைக்கிறார். और उसे ससुर के घर से बाहर निकाला। தேவனுடைய பிள்ளைகள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் நிறைவேறும் வரையிலேயே जब तक आपके प्रति परमेश्वर की इच्छा पूरा नहीं होता, கர்த்தர் உங்களை வெறும் ஒரு நாளும் கைவிட மாட்டார். परमेश्वर आपको कभी नहीं छोड़ेगा। கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். परमेश्वर आपकी ओर देख रहा है। தேவனுடைய பிள்ளைகள் ஆரம்ப காலத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். आरंभ काल में जो परमेश्वर के वचन को सुनकर आशीर्वाद पाए हैं, சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொண்டவர்கள். सपने के द्वारा परमेश्वर की वादा को पा लिए वे लोग, தரிசனத்தின் மூலமாய் கர்த்தரை தரிசித்தவர்கள். दर्शन के द्वारा परमेश्वर को दर्शन किए वे लोग, இன்றைக்கு உலக பிரகாரமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது आज के दिन जब संसारिक रीति से परमेश्वर आशीर्वाद देता है, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை மறந்து, परमेश्वर की वादाओं को भूलकर, கர்த்தர் தந்த சொப்பனத்தை மறந்து, परमेश्वर ने दिया हुआ सपने को भूलकर, கர்த்தர் தந்த தரிசனத்தை மறந்து, परमेश्वर ने दिया हुआ दर्शन को भूलकर தனித்து சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். निडर अकेले बसा रहता है। சுகபோகமாய் வாழுகிறவர்கள் உயிரோடு செத்தவர்கள். जो सुख चैन से जीने वाले जीते जी मरे हुए लोग हैं। தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு பாருங்க. हर एक दिन अपने अंदर प्रश्न पूछिए, நான் தேவ சித்தத்தின் பாதையில ஓடுகிறேனா? क्या मैं परमेश्वर की इच्छा में दौड़ रहा हूँ? கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில தங்கி இருக்கிறதா? क्या मेरे जीवन में यहोवा का आशीर्वाद है? இப்படி ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்புமேயானால் ऐसा एक प्रश्न यदि हमारे अंदर उठे, தேவனுடைய பிள்ளைகள் தேவ சித்தத்தின் ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் தேடி கடந்து போவோம். हम अच्छी तरह से ये ढूंढ लेंगे कि परमेश्वर की इच्छा क्या है। இந்த யாக்கோபு ये याकूब மாமா வீட்ல 20 வருஷம் தங்கி இருக்கிறார். मामा के घर 20 साल रहा। கர்த்தர் பார்த்தார். परमेश्वर ने देखा, அவனை அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தால் தான் அவனை ஆசீர்வதிக்க முடியும். उसे वहां से बाहर निकाले तो ही आशीर्वाद दे सकेंगे। கர்த்தருக்கு தரிசனமானார். परमेश्वर ने उसका दर्शन दिया, அவனை மாமா வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். उसे मामा के घर से बाहर निकाला। இப்போ இவனுக்கு ஒட்டகங்கள் இருக்கிறது, अब उसके पास ऊंट है, கழுதை இருக்கிறது, गधा है, ஆட்டு மந்தை இருக்கிறது, भेड़ बकरियां हैं, எல்லாம் இருக்கிறது. सब कुछ है। எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலே भले कितने भी आशीर्वाद हो, தேவனுடைய பிள்ளைகள் மனசுல ஒரு சமாதானம் இல்லை. उसके मन में शांति नहीं। கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் இல்லாமல் परमेश्वर की प्रतिज्ञा किया हुआ आशीर्वाद को न पाते हुए, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு எவ்வளவு இருந்தாலே दुनिया के सभी आशीर्वाद भले हमारे साथ रहे, ஆண்டவரால் மீட்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு परमेश्वर के द्वारा छुड़ाए गए परमेश्वर के लोगों के लिए அந்த ஆசீர்வாதத்தினால் இல்ல உள்ளத்திலே சமாதானம் வராது. उस आशीर्वाद के द्वारा मन में शांति न रहेगी। எவ்வளவுதான் ஆசீர்வதிக்கப்பட்டாலே, कितना भी आशीर्वाद पाए, எவ்வளவுதான் வேலையில உயர்த்தப்பட்டாலே, कितने भी नौकरी में पद उन्नति मिले, எவ்வளவுதான் சம்பளத்துல உயர்வு உண்டானாலே, कितनी तनख्वाह में उन्नति मिले, தேவனால் வேறுபரிக்கப்பட்டவர்கள் परमेश्वर के द्वारा अलग किए गए உன்னுடைய लोग, இருதயத்துல சந்தோஷத்தை கொடுக்காது. उनके
उसके मन में शांति और समाधान न அது होगी, இருதயத்தில் சமாதானத்தை கொடுக்காது. मन में आनंद न होगी। இதுதான் ஆசீர்வாதம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். सोच रहा था कि यही आशीर्वाद है, ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறார் ஆண்டவர். लेकिन परमेश्वर उस आशीर्वाद से उसे बाहर ले आता है। இப்ப நினைக்கிறான், अब सोचने लगा, நமக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, मेरे पास तो इतनी आशीर्वाद है, இருந்து என்ன பயன்? लेकिन इससे उपयोग क्या है? நானே அனுபவிக்கிறேன். मैं ये अनुभव कर रहा हूँ, என் கூட பிறந்தது ஒரு அண்ணன், मेरे साथ एक भाई है, அந்த அண்ணன் கிட்ட கூட நான் சமாதானமா இல்லையே. मैं उस भाई के साथ तक शांति से नहीं இப்போ हूँ। உள்ளத்துல ஒரு உணர்வு உண்டாகிறது. अब इसके मन में एक भावना हो रही है, என்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் சொந்தமல்ல. मेरा आशीर्वाद सिर्फ मेरे लिए नहीं, தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற கத்தை, पवित्र शास्त्र में परमेश्वर लिख कर रखा है, உன்னுடைய ஊற்று உனக்கு மாத்திரம் சொந்தமல்ல. तेरी सोता सिर्फ तेरा ही न रहे, அது உனக்கு மட்டுமல்ல, वो सिर्फ तेरा ही न रहे, அது தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். बल्कि वो दूसरों के लिए भी आशीर्वाद दे। யாக்கோபுடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லை. याकूब के मन में शांति नहीं, அவன் நினைக்கிறான், उसने सोचा என் அண்ணனோடு சமாதானமாய் இருக்க வேண்டும். मुझे मेरे भाई से मेल मिलाप से रहना என் है, அண்ணனோடு நான் சமாதானமாய் இருக்க வேண்டும். मुझे मेरे भाई से मेल मिलाप से रहना है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார். परमेश्वर ने आपके लिए परिवार दिया है, அந்த குடும்பத்திலே உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். उस परिवार में आपको आशीर्वाद दे रखा है। யாக்கோபுக்கு அனுபவிப்பதற்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. याकूब को अनुभव करने के लिए कोई कमी न रहा, கர்த்தர் அவ்வளவாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर संपूर्ण रीति से आशीर्वाद दिया था, ஆனா யாக்கோபுடைய இருதயத்திலே சமாதானம் இல்லை. लेकिन याकूब के मन में शांति नहीं। தன்னுடைய ஆஸ்திகளிலே अपने संपत्ति में நல்ல உச்சிதமான சில காரியங்களை பிரித்தெடுத்து सारी उचित बातों को अलग किया, தன் மூப்பர்களில் தன் வேலைக்காரர்களில் சிலரை அழைத்து अपने नौकरों में से कुछ लोगों को बुलाया, ஏதோம் தேசத்திலே அண்ணன் குடி இருக்கிறார், कहता है ये दोम देश में मेरा भाई है, நீங்கள் இவைகள் எல்லாம் கொண்டு போய் आप लोग ये सब ले जाइए, உம்முடைய சகோதரனாகிய யாக்கோபு இவைகளை உம்மிடத்தில் கொண்டு தர சொன்னான் और तुम्हारा भाई याकूब ने इसे तुम्हारे लिए भेजा है बोलकर, என்று சொல்லி ஆட்களை அனுப்பி வைக்கிறார். ऐसे बोलकर कुछ लोगों को भेजा। தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடு சமாதானமாய் இருக்க வேண்டும். सबके साथ मेल मिलाप से रहना है। வவ்வாலு, जो बैट होता है, அந்த வவ்வாலு தானே வாயினால சாப்பிட்டுட்டு வாயினாலே எச்சி போடுமா. चमगादड़ जो होता है वो खुद खाता है और उसको उगलता भी है। தெரியாது, நான் பார்க்கலான்னு சொல்றாங்க. मैंने देखा नहीं, ऐसा कहते हैं। வாயினாலே சாப்பிடுது, வாயினாலே வேஸ்ட் வெளியிடுது. अपने मुंह से ही खाता है और मुंह से ही वेस्ट भी निकालता है। நம்ம ஆசீர்வாதத்தை நாமளே சாப்பிட்டு நாமளே அழிச்சு என்ன பிரயோஜனம்? हमारा आशीर्वाद को हम ही खाकर हम ही नष्ट करेंगे, उससे क्या फायदा? கர்த்தரை ஆசீர்வதித்தால் यदि परमेश्वर हमको आशीर्वाद दे, அந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். वो आशीर्वाद दूसरों को भी दिया जाना है। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग எப்படிப்பட்ட சூழ்நிலை அவனுக்குள்ள சமாதானம் இல்ல, ऐसी परिस्थिति में उसके मन में शांति नहीं, அண்ணனுக்கு கொண்டு கொடுத்து வெகுமதிகளை கொடுத்து उसने अपने भाई को जाकर तोहफा दिया, அண்ணனோடு சமாதானமாக வேண்டும் என்று விரும்புகிறார். वो चाहता है कि भाई से मेल मिलाप कर लूं। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு குடும்பத்துல யாரோடு எல்லாரோடு நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும். आज के दिन परिवार में सबके साथ सहभागिता के साथ रहना है। எத்தனை பேர் கூட பிறந்திருக்கிறார்கள்? कितने लोग सगे लोग हैं? ஆண்டவர் நம்மோடு கூட எத்தனை பேர் பிறக்க வைத்திருக்கிறார்? परमेश्वर हमारे साथ कितने लोगों को सगे में रखा है। எல்லாரும் சமாதானமாக இருப்பது பெரிய ஆசீர்வாதம். सब कोई शांति समाधान से रहना बड़ा आशीर्वाद है। அந்த சமாதானத்தை விரும்பினான் யாக்கோபு. याकूब तो शांति चाहता था, அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம். लेकिन उसके मन में एक परिवर्तन। தேவனுடைய பிள்ளைகளுடைய அதிக மூப்ப வேலைக்காரர்கள் வந்து சொல்லுகிறார்கள், नौकर लोग आकर कहने लगे, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவை சந்திக்க புறப்பட்டு போனோம், हम तेरे भाई एसाव से मिलने के लिए निकल पड़े, அவரும் 400 பேரோடு சேர்ந்து உம்மை சந்திக்க புறப்பட்டு வருகிறார். वो भी 400 लोगों के साथ तुमसे मिलने के लिए आ रहा இந்த है। செய்தியை கேட்டபோது யாக்கோபுக்கு ஒரு பயம் உண்டாயிற்று. जैसे ही याकूब ने ये संदेश को सुना, उसके मन में डर बस गया। ஏன்னா ஏசா சொன்னா, लेकिन एसाव ने कहा, தகப்பனுக்கு வயது முதிர்ந்து அவருக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்போது, यदि जिस दिन मेरे पिताजी उम्र हो गए, कुछ हो जाए, அப்பா மரித்த பிறகு நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொன்னா, पिताजी के मरने के बाद मैं तुझे देख लेता हूँ। இப்போ அண்ணன் 400 பேரோடு சேர்ந்து வருகிறார். अब
भाई अपने साथ 400 लोगों को लेकर आ रहा है, ஏதோ நமக்கு தீமை செய்து விடுவார். मेरा कुछ तो बुराई होने वाली है। அவனுக்கு ஒரு பெரிய பயம் உண்டாயிற்று. उसके मन में बहुत डर समा गया। தனக்கு இருந்த ஆஸ்திகள் எல்லாம் ரெண்டாக பிரித்து अपने पास जितनी संपत्ति थी सब आधा किया, ஒரு பங்கை தனியா வைத்து एक भाग को अलग रख दिया, ஒரு பங்கை வேறு பிரித்து வைக்கிறார். एक भाग को अलग रख दिया। ஏசா 400 பேரோடு சேர்ந்து வருகிறார். एसाव 400 लोगों के साथ आ रहा है। இந்த முதற் பகுதியை ஒருவேளை ஏசா அழித்து போட்டால் यदि पहला भाग को एसाव नष्ट भी कर दे, அது இரண்டாவது பகுதியாக மிஞ்சுமேன்னு நினைக்கிறார். दूसरा भाग तो बचेगा बोलकर सोचता है। அவருக்கு ஒரு பெரிய பயம். उसके मन में बहुत डर, தன் மனைவி பிள்ளைகள் ஆடு மாடு குதிரை சேனைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறார். अपने पत्नी बच्चे ऊंट गधे बैल सब अलग करता है। யாப்போக்கு என்னும் ஆற்றங்கரையில உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். और यापोक नामक नदी के तले वो बैठकर प्रार्थना करने लगा, கர்த்தரோடு முகமுகமாய் ஜெபிக்கிறார். परमेश्वर से मल्लयुद्ध करने लगा, ராத்திரி முழுவதும் ஜெபிக்கிறார். रात भर प्रार्थना किया। தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை வருஷம் ஜெப ஜீவியத்தை நீங்கள் இழந்து போனீர்களோ, कितने सालों से तुम प्रार्थना के अनुभव को खो दिए हो, அத்தனை ஜெப நேரத்தையும் தேவனுடைய சமூகத்தில் ஒட்டுமொத்தமாய் செலவழிக்கும்படியான சூழலை கர்த்தர் உருவாக்குவார். उतना समय को परमेश्वर एक साथ बिताने के लिए परमेश्वर परिस्थिति को उत्पन्न करेगा। இன்றைக்கு கர்த்தர் தந்த நேரத்தையும் காலத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் आज के दिन परमेश्वर ने जो समय दिया है उसे व्यर्थ में बिता रहे हो। நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். आप लोग सावधान रहिए, ஒரு நாள் வரும், एक दिन आएगा, அன்னைக்கு ராத்திரி முழுவதும் உட்கார்ந்து அழக்கூடிய நேரம் சூழலை उस உருவாகும். दिन रात भर बैठकर आपको प्रार्थना करना पड़ेगा। விழிப்பு ஜெபம் நடத்துகிறார். पूरा पूरा रात की प्रार्थना चलाता है, ராத்திரி முழுவதும் ஜெபிக்கிறார். रात भर प्रार्थना करता है। ராத்திரி முழுவதும் ஜெபிக்கும் போது रात भर जब प्रार्थना करता है அவன் கர்த்தருடைய தூதனோடு போராடுகிறார். तब परमेश्वर के दूत से मलयुद्ध करता है। தூதனோடு போராடி மேற்கொண்டார். दूत से मलयुद्ध करके प्रबल हो गया। பொழுது விடிய போகுது. अब भोर होने वाली है। கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், स्वर्गदूत ने कहा, நீ என்னை விட்டு விடு, तू मुझे छोड़ दे, நான் போகட்டும். मुझे जाने दे। யாக்கோபு சொன்னா, याकूब ने कहा, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். जब तक तुम मुझे आशीर्वाद न दोगे तब तक मैं तुम्हें जाने नहीं दूंगा। இப்பொழுதுதான் யாக்கோபுக்கு புரிகிறது. अभी याकूब को समझ में आया, இதுவரைக்கும் கர்த்தர் தந்த மனைவிகள், अब तक परमेश्वर ने दिया हुआ पत्नियां, கர்த்தர் தந்த பணிவிடைக்காரிகள், परमेश्वर ने दिया हुआ नौकरानियां, அவருக்கு தந்த ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் ஒட்டகங்கள் கழுதைகள், उनके द्वारा दिए गए भेड़ बकरियां गाय बैल ऊंट और गधे, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், परमेश्वर ने दिया हुआ बच्चे, இதெல்லாம் தான் ஆசீர்வாதம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். इन सबको ही मैं आशीर्वाद समझ रहा था। ஆனால் இப்பொழுது புரிகிறது, लेकिन अब समझ में आ गया, ஐஸ்வர்யம் பெருகும் போது அதன் மீது உன் கண்ணை வைக்காதே. जब धन संपत्ति बढ़ती है तो उस पर अपने आंखें न बसाना। ஐஸ்வர்யம் பெருகும் போது ऐश्वर्य बढ़ते समय ஐஸ்வர்யத்தை தந்த கர்த்தரை நீ மேன்மைப்படுத்து. ऐश्वर्यता को दिया हुआ परमेश्वर की महिमा कर। இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தை தேடி வருகிற ஜனங்களை आज के दिन परमेश्वर के सम्मुख में आने वाले लोगों को கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर आशीष देता है। எதற்காக? किस लिए? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. परमेश्वर के नाम को महिमा करने के लिए। ஆனால் अनेகர் கர்த்தருடைய கரத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு लेकिन कई लोग परमेश्वर के हाथों से आशीर्वाद को पाने के बाद ஆசீர்வதித்த கர்த்தரை மறந்து आशीर्वाद दिया हुआ परमेश्वर को भूलकर ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி கடந்து போகிறார்கள். आशीर्वाद के पीछे जाते हैं। இதுதான் யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்தது. यही याकूब के जीवन में भी हुआ। கர்த்தருடைய வாழ்க்கையை குறுக்கிட்டார். परमेश्वर उसके जीवन में पार पड़ा। ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணுகிறார். रात भर प्रार्थना किया। தூதன் கேட்கிறார், दूत ने पूछा, நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி मैं तुझे आशीर्वाद करने के लिए உன் பெயர் என்ன? तेरा नाम क्या है? உன் பெயர் என்ன? तेरा नाम क्या है? தேவனுடைய பிள்ளைகள் யாக்கோபு சொன்னா, याकूब ने कहा, என் பெயர் யாக்கோபு, मेरा नाम याकूब है, என்னுடைய பெயர் யாக்கோபு. मेरा नाम याकूब है। தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் पिता से आशीर्वाद पाने के लिए தன் சகோதரனை ஏமாற்றி अपने भाई को फंसाकर தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது पिताजी से आशीर्वाद को लेते समय தகப்பன் கேட்கிறார், पिताजी भी पूछा, நீ வந்திருக்கிறது யார்? कौन आया है? தகப்பனுக்கு கண் பார்வை மங்கி விட்டது. पिताजी का आंख धुंधला पड़ गया, அதனால கேட்கிறார், நீ யார்? इसलिए पूछता है तू कौन है? தாவீது யாக்கோபு துணிகரமாய் போய் சொல்லுகிறார். लेकिन याकूब वहां पर निडर झूठ बोलता है, உம்முடைய மூத்த குமாரனாகிய ஏசா வந்திருக்கிறேன். तुम्हारा ज्येष्ठ पुत्र एसाव आया हूँ, உம்முடைய மூத்த குமாரனாகிய ஏசா तुम्हारा ज्येष्ठ पुत्र एसाव। துணிகரமாய் போய் சொல்லுகிறார். बड़े निडर झूठ बोलता है, துணிகரமாய் போய் சொல்லுகிறார். निडर झूठ बोलता है। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை
வாழ்க்கையில துணிகரமான பொய். आज कई लोग एकदम बिना डरे झूठ बोलते हैं. பொய் சொல்றது. झूठ बोलना. தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் பொய் சொல்கிறார்கள். कई लोग झूठ बोलते हैं. விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேர் விசுவாசிகள் அல்ல. विश्वासी लोग जो कहते हैं कई विश्वासी नहीं है. ரட்சிக்கப்பட்ட அனைவரும் இஸ்ரவேலர்கள் அல்ல. इस उद्धार पाए हुए सब कोई इजराइल नहीं है. ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிறவர்களே அநேகர் जो कहते हैं कि मैं उद्धार पाया हूँ. கர்த்தர் சொல்கிறார் பொய்யை தங்களுக்கு சால்வையாய் உடுத்தி இருக்கிறார்கள். वे लोग झूठ को अपने लिए एक दुपट्टा के समान पहन लिए हैं. ஆமா, பொய்யான 4 வார்த்தையை கேட்டு நம்ம இருதயம் வஞ்சிக்கப்பட்டு जो 4 बातें झूठी बातों को सुनकर हमारे मन को क्यों हम घायल करें. நம்ம நேரமும் வீணடிக்கிறத விட हमारा समय भी व्यर्थ करने से தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி இருப்பது நல்லது. वैसे लोगों से दूर रहना भला बात है. அவன் துணிகரமாய் பொய் சொல்கிறான். बड़े निडर झूठ कहता है. மனுஷ பயமும் இல்ல, தேவ பயமும் இல்ல. इंसान का भी डर नहीं, परमेश्वर का भी डर नहीं. தகப்பனுக்கு கண்ணு தெரியல, पिता का आंख धुंधला हो गया, ஆனால் பரலோகத்தின் தேவன் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். लेकिन स्वर्गीय परमेश्वर एक देख रहा है. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வார்த்தைகளையும் கவனமாய் கேட்கிறார். परमेश्वर आपकी हर एक बातों को ध्यान से सुनता है. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். परमेश्वर के लोग एक दूसरे से बातें करेंगे, கர்த்தருடைய ஆவியானவரை கவனித்து கேட்பார். लेकिन पवित्र आत्मा जी उसे ध्यान से सुनेगा. கர்த்தர் வானத்தில் இருக்கிறார், हमारा परमेश्वर आकाश में है, நாம் பூமியில இருக்கிறோம். हम पृथ्वी में है. ஆனபடினால உங்கள் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. इसलिए तुम्हारी मुंह की बोली बहुत ही संक्षेप में रहे. வாயின் வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்க வேண்டும். मुंह की बोली बहुत ही संक्षेप में रहे. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பார்க்கிறார். परमेश्वर हमको देख रहा है. மனுஷரோடு பேசுகிற வார்த்தைகளை பார்க்கிலும் इंसानों से जो बातें करते हैं उससे बढ़कर தேவனோடு பேசுகிற நேரம் அதிகமாக இருக்க வேண்டும். परमेश्वर से बातें करने का समय अधिक हो. இன்னைக்கு உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. आज के दिन अपने आप को जांच कर देखिए. மனுஷரோடு பேசுகிற நேரத்தை பார்க்கிலும் मनुष्य से बातें करने से बढ़कर கர்த்தரோடு பேசுகிற நேரம் அதிகமாக இருக்குமேயானால் यदि परमेश्वर से बातें करने का समय अधिक हो கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். तो परमेश्वर आपको आशीष करेगा. யாக்கோபு தகப்பனிடத்தில் சொன்ன பொய்யை கர்த்தர் பார்த்தார். पिताजी से याकूब ने जो झूठ कहा उसे परमेश्वर ने देखा. அவன் ஏமாற்றியதை கர்த்தர் பார்க்கிறார். उसने जो फसाया उसे भी परमेश्वर ने देखा. கர்த்தர் கேட்கிறார், परमेश्वर ने पूछा, உன் பெயர் என்ன? तेरा नाम क्या है? உன் பெயர் என்ன? तेरा नाम क्या है? ஆண்டவரே, என் பெயர் யாக்கோபு. ए परमेश्वर, मेरा नाम याकूब है. நான் ஒரு எத்தை. मैं एक फसाने वाला हूँ. நான் ஒரு ஏமாற்றுக்காரன். मैं लूटने वाला நான் हूँ. வஞ்சிக்கிறவன். मैं वंचित करने वाला நான் हूँ. பொய் சொல்லுகிறவன். मैं झूठ कहने वाला हूँ. தன்னுடைய குறைகளை எல்லாம் தேவ சமூகத்தில் ஒத்துக்கொள்கிறார். अपनी कमियों को परमेश्वर के सामने कबूल किया. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் परमेश्वर का आशीर्वाद को पाना है तो உங்கள் குறைகள் எல்லாம் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும். अपनी कमियों को परमेश्वर के सामने कबूल कीजिए. இன்னைக்கு அநேகர் இருக்கிறார்கள். आज कई लोग हैं, அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்லுவார்கள். कई बातों के लिए प्रार्थना करने को कहेंगे, ஜெபிக்க சொல்லுவார்கள். प्रार्थना करने को कहेंगे. தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், उद्धार पाए हुए विश्वासी लोग, இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றவர்கள், जो इजराइल कहलाए जाते हैं, அவருடைய வாழ்க்கையிலே वे अपने जीवन में எத்தனை ஊழியக்காரர்கள் ஜெபித்தாலும், भले कितनी भी बार कई भी सेवक आकर प्रार्थना करे, எத்தனை பேருக்கு போன் பண்ணி ஜெபிக்க சொன்னாலும், कितने भी लोगों से फोन करके प्रार्थना करने को बोले, எத்தனை ஆவிக்குரிய தகப்பன்மார் இருந்தாலும், कितने भी आत्मिक पिताएं रहे, யார் ஜெபித்தாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார். किसी की प्रार्थना को परमेश्वर नहीं सुनेगा. ஏனென்றால் क्योंकि கர்த்தர் அக்கிரமத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். परमेश्वर आपके अपराध को देख रहा है, கர்த்தருடைய பொய் உதடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். आपकी झूठी ओंठ को देख रहा है, ஏமாற்றுகிறவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். आप जो फंसा रहे हैं उसे देख रहा है. தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया है, அநேகர் முகதாட்சியம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். कई लोग जो है मुंह की पक्षपात करते நம்முடைய हैं, முகத்துக்கு முன்பாக ஒன்று பேசுவார்கள், चेहरे के आगे एक बात करेंगे, நம்மை விட்டு கடந்து செல்லும் போது ஒன்று பேசுவார்கள். हमसे दूर जाने के बाद एक बातें करेंगे. கர்த்தர் இந்த அக்கிரம கிரியைகள் எல்லாம் பார்த்து ये கொண்டிருக்கிறார். सारे अधर्म क्रियाओं को परमेश्वर देख रहा है. தேவனுடைய பிள்ளை உங்களுக்காக எத்தனை ஊழியர்கள் மன்றாடினாலும் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். तुम्हारे लिए कितने ही परमेश्वर के दास विनती करें, आपकी प्रार्थना नहीं सुनी जाएगी. நீங்கள் உங்கள் குற்றங்களை உணர்ந்து जब तक आप अपने कमियों को कबूल नहीं करते, உங்கள் குறைவுகளை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு आप अपनी सारी कमियों को परमेश्वर के सामने कबूल नहीं करते, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உண்மையை சொல்லுவீர்களேயானால் परमेश्वर के सामने जिस दिन सच बताओगे, கர்த்தர் பாவங்களை மன்னிப்பார்.
மன்னிப்பார். उसी दिन परमेश्वर आपकी पाप क्षमा करेगा, கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். आपकी पापों को क्षमा करेगा। அவருடைய சமூகத்தில் பொய் சொல்லி யாரும் ஏமாற்ற முடியாது. परमेश्वर के सामने कोई झूठ बोलकर फंसा नहीं पाएगा। யாக்கோபு உண்மையை சொன்னார். याकूब ने भी सच कहा, கர்த்தருடைய ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उसे आशीर्वाद किया। நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிறது உண்மை. आपके भी जीवन में परमेश्वर चाहता है सच्चाई, கர்த்தர் உண்மையை எதிர்பார்க்கிறார். सच्चाई चाहता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் இருக்கிறீர்களா? क्या आप परमेश्वर के सामने सच्चा है? உங்கள் வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் இருக்கிறதா? आपकी मुंह की बोली परमेश्वर के सामने सच्चा है? உங்கள் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்கிறதா? क्या आपकी मुंह की बोली संक्षेप में है? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்கள் வாயின் வார்த்தைகளை கேட்கிறார் என்கிற தெய்வ பயம் இருக்கிறதா? क्या आपके अंदर ये भय है कि परमेश्वर मेरी मुंह की हर एक बातें सुनता है? நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று வரும். एक दिन न्याय का दिन आएगा। மனுஷன் தன் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் அடையும்படியாய் मनुष्य अपने अपने क्रिया का फल पाने के लिए கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பின் நாளை வைத்திருக்கிறார். परमेश्वर हमारे सबके लिए एक न्याय का दिन रखा है। மனுஷன் பேசும் எந்த வீணான காரியத்தை குறித்தும் நியாய தீர்ப்பின் நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும். मनुष्य जो भी बातें करता है, व्यर्थ बातें, सबका हिसाब उस दिन देना है। மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தை, मनुष्य के द्वारा निकली जाने वाली व्यर्थ बातें, வீணான வார்த்தை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். व्यर्थ बातों के विषय हिसाब देना है। இந்த வீணான வார்த்தைகளை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டால் அன்றி यदि व्यर्थ बातों को जब तक परमेश्वर के सामने कबूल नहीं करोगे, தங்கள் குறைவுகளை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஒப்புரவாயினால் அன்றி जब तक आप अपने कमियों को परमेश्वर के सामने कबूल करके एक सहभागिता में न आओगे, ராத்திரி முழுவதும் ஜெபித்தாலும் பரவாயில்லை, रात भर भले ही आप प्रार्थना करें, எத்தனை நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாலும் பரவாயில்லை, कितने भी दिन उपवास करके प्रार्थना करें, குற்றத்தை உணர்ந்து உண்மையை ஒத்துக்கொள்ளும் போது மாத்திரமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். केवल अपने अपराध को मानकर अपने किए हुए दोष को कबूल करते समय परमेश्वर क्षमा करेगा। அல்லேலூயா, हालेलुया, हालेलूया, हालेलुया, हालेलुया, हालेलुया। உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். सच्चाई परमेश्वर हमसे चाहता है। உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். सच्चा व्यक्ति परिपूर्ण आशीर्वाद पाएगा। கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்தின் மீது கர்த்தர் அதிபதியாய் உயர்த்துவார். जो व्यक्ति थोड़े में सच्चा है, उस व्यक्ति को परमेश्वर कई बातों का अधिकारी இன்னைக்கு बनाएगा। அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில உண்மை இல்ல. आज कई विश्वासियों के जीवन में सच्चाई नहीं உண்மை है। இல்லாத காரணத்தினால தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்வு தடைப்படுகிறது. सच्चाई न होने के कारण उन्नति रोकी जा रही है। ஆனபடினால ஆசீர்வாதத்தை தடுக்கிறது உண்மையற்ற ஜீவியோ. इसलिए आशीर्वाद को रोक रहा है वो झूठी बातें। கர்த்தர் உங்களை காண்கிறார். परमेश्वर आपको देखता है, உங்களை உண்மை உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். आपको सच्चा व्यक्ति बनाना चाहता இந்த है। யாக்கோபு உண்மையை ஒத்துக்கொண்டார். ये याकूब ने सच्चाई मान लिया, கர்த்தருடைய இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறார். परमेश्वर उसका नाम इज़राइल रखा। ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் இஸ்ரவேலர்களாய் மாற்றப்பட வேண்டும். हम भी इज़राइल बनना है, கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதல்ல, केवल मसीह व्यक्ति कहना नहीं। சுபாவம் மாற்றப்பட்ட அனுபவம், हमारा गुण और स्वभाव बदलना है, குணாதிசயங்கள் மாற்றப்பட்ட ஒரு அனுபவம். गुण बदलना है। கிறிஸ்துவுக்கு முன்னாடி, கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்னாடி எப்படி இருந்தோ, मसीह में आने से पहले हम कैसे थे, கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு எப்படி இருக்கிறோம்? मसीह में आने के बाद हम कैसे हैं? சுபாவங்கள் மாறி இருக்கிறதா? क्या हमारा स्वभाव बदला है? குணாதிசயங்கள் மாறி இருக்கிறதா? क्या हमारा गुण बदला है? குணம் மாற்றமடைந்தவனே கர்த்தருடைய சீஷன். जो कि जिसका गुण बदला है वही परमेश्वर का चेला है। சுபாவத்தில் ஏற்பட்ட மாற்றம் உடையவனே ஒரு கர்த்தருடைய சீஷன். जिसके स्वभाव में बदल हुआ है वही यीशु का चेला है। யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். याकूब को परमेश्वर ने आशीर्वाद किया, தேவனுடைய பிள்ளைகளுடைய பெயரை கர்த்தர் மாற்றி வைத்தார். उसके नाम को परमेश्वर ने बदल दिया, அவனுடைய பெயரை கர்த்தர் மாற்றி வைத்தார். उसके नाम को परमेश्वर ने बदल दिया। பெயர் மாற்றப்பட்டால் नाम परिवर्तन हो जाए, சுபாவங்களும் மாற்றப்பட வேண்டும். स्वभाव में भी परिवर्तन होना अवश्य है। அல்லேலூயா, हालेलुया, हालेलुया। हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். परमेश्वर आपको आशीर्वाद करना चाहता है। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, யாக்கோபுக்கு யாக்கோபு याकूब தன் குமாரனாகிய யோசேப்புக்கு अपना पुत्र यूसुफ को ஒரு நிலத்தை கொடுக்கிறார். एक जमीन देता है। அந்த நிலம் वो जमीन அது ஏதோமுக்கு பக்கத்துல இருக்கிறது. वो एदोम के पास रहा। அந்த யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துல याकूब ने जो अपना पुत्र यूसुफ को दिया उस जमीन में, அங்கே ஒரு கிணறு இருக்கிறது. उसके अंदर एक कुआं है। நான் வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, யாக்கோபின் ஊற்றானது याकूब का सोता தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்துல இருக்கு. अन्न और नए दाखमधु के देश में रहता है। யாக்கோபின் ஊற்றானது याकूब का सोता தானியம் திராட்சரசம் உள்ள இடத்துல இருக்கு. अन्न और नए दाखमधु के देश में रहता है। ஆண்டவருடைய பிள்ளைகள்
परमेश्वर के लोग ஊற்று सोता தானியமும் திராட்சரசம் உள்ள இடத்துல இருக்கு. अन्न और नए दाखमधु के देश में रहेगा। ஊற்று என்று சொல்லும் போது सोता कहते समय தேவனுடைய பிள்ளைகள் கிணறு என்று சொல்லலாம். कुआं कह सकते हैं। கிணறு कुआं கிணறு தோண்டும் போது தண்ணி ஊற்றி வருகிறது. कुआं जब खोदते हैं तब पानी निकलता है। இப்ப தேவனுடைய பிள்ளைகள் போரிங் போடுகிறார்கள். अभी बोरिंग करते डालते हैं। போரிங் போடும்போது அங்கிருந்து தண்ணீர் ஊற்று திறக்கப்படுகிறது. बोर डालते समय वहां पर पानी निकलता है। தண்ணீர் ஊற்று திறக்கப்படுகிறது. वहां पर पानी का जल का सोता फूटती है। இந்த தண்ணீர் ஊற்று ये जल का सोता தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग யாக்கோபுடைய தண்ணீர் ஊற்று वो याकूब का सोता அது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்தில் இருந்தது. अन्न और नए दाखमधु के देश में था। தானியமும் திராட்சரசமும் நிறைந்த இடம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடம். अन्न और दाखमधु भरा हुआ देश परमेश्वर के द्वारा वादा किया हुआ देश है। இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திலே इस वादा किया हुआ देश में தேவனுடைய பிள்ளைகள் யாக்கோபின் நீர் ஊற்று இருந்தது. याकूब का सोता रहा। இன்றைக்கு நம்முடைய நீர் ஊற்று आज के दिन हमारा सोता நீர் ஊற்று என்று சொல்லும்போது सोता कहते समय தேவனுடைய பிள்ளைகள் கிணறு कुआं கிணறுன்னு அர்த்தம் कुआं का मतलब சில ஊற்றுக்கண்கள் நதியாகவும் பாய்கிறது. कुछ सोता जो होते हैं नदी के समान बह निकलते हैं। எதுவா இருந்தாலும் भले कुछ भी हो நம்முடைய நீர் ஊற்று हमारा सोता கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துல இருக்குது. परमेश्वर ने प्रतिज्ञा किया हुआ देश में रहना है। யாக்கோபுக்கு அங்கு சொல்லப்பட்டிருக்குது. वहां पर लिखा गया है யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திலே याकूब अपना पुत्र यूसुफ को दिया हुआ जमीन में ஒரு கிணறு இருந்தது. एक कुआं था। அது யாக்கோபின் கிணறு என்று वो அழைக்கப்பட்டது. याकूब का कुआं कहलाया गया। இயேசு ஒரு முறை ஊழியத்துக்கு போய் வந்து கொண்டிருக்கும் एक बार यीशु जब सेवा में जाकर वापस आ रहा था இந்த யாக்கோபின் கிணற்றண்டையிலே உட்கார்ந்தார். इस याकूब के सोते के पास बैठा। யாக்கோபின் கிணற்றண்டையிலே உட்கார்ந்தார். याकूब के कुएं के पास बैठा இயேசுவின் சீசர்கள் வெளியிலே ஆகாரம் வாங்க போய் விட்டார்கள். और यीशु के चेले बाहर भोजन खरीदने चले गए। இயேசு அந்த கிணற்றண்டையிலே உட்கார்ந்திருக்கும் போது यीशु उस कुएं के पास जब बैठा था அங்கே ஒரு ஸ்திரீ தண்ணீர் எடுக்க வந்திருக்கிறாள். वहां पर एक स्त्री पानी भरने के लिए आई थी। கர்த்தர் இயேசு அந்த சகோதரியை பார்த்து परमेश्वर ने उस बहन से कहा எனக்கு தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் தா. मुझे पीने के लिए पानी दे। அவள் சொல்லுகிறாள் तब वो कहती है நீர் யூதனாய் இருக்கிறீர், तुम यहूदी हो, நான் சமாரியா. मैं सामरी, நான் சமாரிய ஸ்திரீ. मैं सामरी हूँ। யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒத்து போகாது. यहूदी और सामरियों के बीच में कोई बातचीत नहीं होती है। இப்படி இருக்க நீர் என்னிடத்தில் எப்படி தண்ணீர் கேட்கலாம்? ऐसे होते हुए तुम मुझसे पानी क्यों मांग रहे हो? ஆண்டவர் சொன்னா तब परमेश्वर ने कहा இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும். इस जल को पीने वाले प्यासा हो जाएंगे, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவன் எவனோ लेकिन मैं जो पानी देता हूँ वो पानी को पीने वाले அது ஒரு நாள் அவனுக்கு தாகத்தை கொண்டு வராது. उसे कभी प्यासा ना होगा। நான் கொடுக்கிற தண்ணீரை பானம் பண்ணுகிறவருக்குள்ளே मेरे द्वारा दिए जाने वाले जल को पीने वाले நித்திய ஜீவ ஊற்று உண்டாயிருக்கு. अनंत काल का सोता बहते निकलेगा। நித்திய ஜீவ ஊற்று உண்டாயிருக்கு. अनंत काल का सोता। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग இந்த வார்த்தையை கேட்டபோது इस शब्द को सुनते ही அந்த சமாரியா ஸ்திரீ சொன்னாள், वो सामरी स्त्री ने बोली ஆண்டவரே நான் இந்த கிணற்றண்டையிலே மறுபடியும் தண்ணீர் எடுக்க வராமல் ए परमेश्वर इस कुएं के पास में फिर से ना आओ पानी भरने के लिए, அந்த நித்திய ஜீவ ஊற்றை எனக்கு தாரு. उस अनंत काल का सोता मुझे दे दीजिए। எனக்குள்ளே ஊறுகிற நித்திய ஜீவ ஊற்றை எனக்கு தாரு. मेरे अंदर उमड़ने वाली अनंत काल की सोता दीजिए। இயேசு பார்க்கிறார், यीशु ने देखा நித்திய காலமாய் உனக்குள்ளே ஊறுகிற ஜீவ ஊற்று உனக்கு உண்டாயிருக்க வேண்டுமானால் तेरे अंदर अनंत काल उमड़ने वाली सोता की अवश्य है। உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. तेरे पति को लेकर आ, உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. तेरा पति को लेकर आ। சமாரியா ஸ்திரீ சொன்னாள், सामरी स्त्री ने बोली எனக்கு புருஷன் ஒருவனும் இல்லை. मेरा कोई पति नहीं है। இயேசு சொல்லுகிறார், यीशु ने कहा உண்மைதான், ये सच्चा है। உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். तेरे 5 पतियां थे, இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. अभी जो तेरे पास है वो भी तेरा पति नहीं நீ है। உண்மையை சொன்னாய். तूने सच बात मान लिया, நீ உண்மையை சொன்னாய். तू सच बात बोली। இந்த வார்த்தையை கேட்டபோது इसे सुनते ही அவள் பயந்து போனாள். वो डर गई। அவள் சொன்னாள், उसने कहा நீ மெய்யாகவே ஒரு தீர்க்கதரிசி என்பதை காண்கிறேன். मैं जानती हूँ कि तुम सच्चाई से एक भविष्यद्वक्ता हो। அவள் குடத்தை கிணற்றண்டையில விட்டுவிட்டு उसने कुएं के पास अपना पानी भरने का बर्तन छोड़ दिया தேசத்துக்குள்ளே போய் और देश के अंदर शहर के अंदर जाकर ஜனங்களிடத்தில் சத்தம் போட்டு அறிவிக்கிறாள்,
है लोगों को चिल्ला चिल्ला कर बताने लगी, வந்து பாருங்க आकर देखिए மேசியா வந்திருக்கிறார் मसीहा आया है, தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் भविष्यद्वक्ता आया வந்து है, பாருங்க आकर देखिए। தேவனுடைய பிள்ளைகள் இந்த சமாரியா தேசத்தில் உள்ள அத்தனை மக்கள் இங்கு வந்தார்கள் सामरी देश में जितने लोग थे सब लोग आकर देखने लगे। அவள் பாவி என்று சொல்லி சமாரியா நாட்டில் உள்ளவர்களை புறக்கணித்து வைத்திருந்தார்கள் वो पापी है बोलकर सामरी देश के लोग उसे टुकरा कर रखे थे। அவள் பாவி वो पापी है, ஆள் நடமாட்டம் உள்ள இடத்துல அவள் தண்ணி எடுக்க வரக்கூடாது जहाँ पर लोगों की चाल फेर होती है वहाँ पर वो पानी भरने के लिए नहीं आना है, அவளை புறக்கணித்து उसे வைத்திருந்தார்கள் टुकरा कर रखे थे। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை பார்க்கிறார் परमेश्वर आपको देख रहा है, நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும் भले आप टुकराए गए हुए परिस्थिति में हो, கர்த்தர் உங்கள் வாயிலிருந்து உண்மையை எதிர்பார்க்கிறார் परमेश्वर आपकी मुंह से सच्ची बातें निकालना चाहता है। ஆகாதவன் என்று தள்ளப்பட்டாலே भले तुम निकम्मा कहलाए जाते हो, பாவி என்று புறக்கணிக்கப்பட்டாலே भले तुम पापी कहकर टुकराए गए हो, தேவனுக்கு முன்பாக உண்மையா இருப்பீர்களானால் यदि तुम परमेश्वर के सामने सच्चा रहोगे கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் परमेश्वर आपको आशीष करेगा। இயேசு அந்த சமாரிய ஸ்திரீ பார்த்து சொன்னார் यीशु ने सामरी स्त्री से कहा, நீ சொன்னது உண்மை तुमने जो कहा ये सच நீ है, சொன்னது உண்மை तुमने जो कहा ये सच है। கர்த்தர் தம்முடைய வாயிலிருந்து உண்மையை எதிர்பார்க்கிறார் परमेश्वर हमारे मुंह से सच बात निकालना அவர் चाहता வேற ஒண்ணும் है சொல்லல और कुछ नहीं चाहता। மேசியா வந்திருக்கிறார் मसीहा आया है, அவரின் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார் उसने मेरे जीवन में जो भी हुआ सब बता दिया நீங்கள் है। வந்து பாருங்க आप लोग भी आकर देखो, ஒரு வார்த்தை தான் சொன்னார் एक ही बात बताई, வந்து பாருங்க आकर देखो। தேவனுடைய பிள்ளைகள் சமாரியா நாட்டில் உள்ள எல்லாரும் கடந்து வந்தார்கள் सामरी देश में जितने लोग थे सब लोग आकर देखने लगे। அநேகர் இயேசு கிறிஸ்துவை கண்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள் कई लोग यीशु मसीह पर विश्वास करके उद्धार पाए। தேவனுடைய பிள்ளை பாவி என்று இந்த உலகம் உங்களை புறக்கணிக்கலாம் भले ये दुनिया आपको पापी कहकर टुकरा दे, பாவி என்று சொல்லி ஒதுக்கி வைக்கலாம் भले पापी कहकर आपको टुकरा दे, உங்களை புறம்பாக்கி வைக்கலாம் भले आपको अलग कर रख दे, ஆனால் கர்த்தர் உங்களை புறம்பாக்கவில்லை लेकिन परमेश्वर ने आपको नहीं टुकराया கர்த்தர் உங்களை है, புறம்பாக்கவில்லை परमेश्वर ने आपको अलग नहीं किया தேவனுடைய है। பிள்ளை உன்னை கொண்டு தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் तेरे द्वारा परमेश्वर का नाम महिमा होना உன் है, வாயின் வார்த்தை ஒரு வார்த்தை तेरा मुंह की बोली एक ही शब्द हो, வந்து பாருங்கள் என்று சொல்லும்போது आकर देखो करके जब कहोगे ஜனங்கள் எல்லாரும் வருகிறார்கள் लोग सब आते हैं। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் வீடு வீடா போய் சுவிசேஷம் சொன்னால் आज के दिन घर घर जाकर भी सुसंदेश सुनाए, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஒருவரிடத்திலும் இல்லை मानने की मन पक्व किसी के पास भी नहीं है। ஆனால் நீ கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருப்பாயானால் यदि तुम परमेश्वर के सामने सच्चा रहोगे, தேவனுடைய பிள்ளை நீ ஒருவரிடத்திலும் தாழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை तुम किसी के नीचे न हो, உன் வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கிருபை உள்ள வார்த்தையாய் तुम्हारी மாற்றுவார் मुंह की बातों को परमेश्वर अनुग्रह से भर देगा, உன் வார்த்தையில் ஒரு அதிகாரம் உண்டாயிருக்கு तुम्हारे मुंह की बोली में अधिकार होगी। தேவனுடைய பிள்ளை நீ வந்து பார் என்று சொன்னால் போதும் भले तुम कहे कि आकर देखो, ஆத்துமாக்களை உன் பின்னாடியே கர்த்தர் கொண்டு வருவார் प्राण तेरे पीछे ही आ जाएंगे। உன் மூலம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவ சித்தம் வைத்திருக்கிறார் तुम्हारे द्वारा प्राण को उद्धार करना ही परमेश्वर चाहता இந்த है। தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக கர்த்தர் உன்னை எழுப்புகிறார் ये परमेश्वर की इच्छा पूरा होने के लिए परमेश्वर तुझे उठा रहा தேவனுடைய है। பிள்ளை உண்மையை ஒத்துக்கொள் सच्चाई को मान ले, கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையை ஒத்துக்கொள் परमेश्वर के सामने सच्चाई को मान ले। மனுஷனுடைய பார்வைக்கு நீ பொய் சொல்லி மறைக்கலாம் मनुष्य के नजरों में भले झूठ बोलकर छुपा सकते हो, கர்த்தருக்கு முன்பாக பொய் சொல்லி பிழைக்க முடியாது लेकिन परमेश्वर के सामने कोई झूठ बोल नहीं सकेगा। நீ உண்மையை கர்த்தருக்கு முன்பாக ஒத்துக்கொள்வாயானால் यदि तुम सच बात को मान लोगे, கர்த்தருடைய அபிஷேகம் உண்மையில் இறங்கு परमेश्वर का अभिषेक तुझ पर उतर உன் आएगा। வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கிருபை உள்ளதாய் तेरे மாற்றுவார் मुंह की बोली को परमेश्वर अनुग्रह से भर देगा। உன் வாயின் வார்த்தைகள் உப்பால் சாரமேற்றப்பட்ட तेरी मुंह की बोली जो नमकीन बनाई जाएगी, உன் வாயின் வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாய் இருக்கு तेरे मुंह की बोली अनुग्रह से भर जाएगा। அதிகாரம் உள்ள உன் வாயின் வார்த்தைகளை கேட்டு अधिकार भरी हुई आपकी मुंह की शब्दों को வல்லமை सुनकर, நிறைந்த உன் வாயின் வார்த்தைகளை கேட்டு सामर्थ भरी हुई आपकी मुंह की बातों को सुनकर ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள் लोग आश्चर्यचकित होंगे, ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள் लोग आश्चर्यचकित होंगे। இவன் படிப்பறிவில்லாதவன் அல்லவா ये तो अनपढ़ व्यक्ति है, இவன் படிப்பறிவில்லாதவன் அல்லவா ये तो अनपढ़ है, இவன் இப்படி பேசுவதற்கு இவனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தது யார் इसे इस प्रकार बात करने का अधिकार किसने दिया है? ஜனங்கள் ஆச்சரியப்பட தூக்க ஊதத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் लोग आश्चर्यचकित होने समान परमेश्वर आपको आशीर्वाद करेगा। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உண்மையை ஒத்துக்கொள்ள
परमेश्वर के लोग, आप अपने परमेश्वर के सामने सच्चाई को मान लो। கர்த்தர் உங்களை பிரவேசிக்க பண்ணுகிற தேசம் நல்ல தேசம். आपको परमेश्वर जिस देश में प्रवेश कराने वाला है वो अच्छा देश है, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். प्रतिज्ञा की हुई देश அங்கே है। சொல்லப்பட்டிருக்குது, वहाँ पर लिखा गया है வானம் தன் பனியை பொழியும். आकाश से ओस पड़ा करेगी। கர்த்தர் வானம் திறந்து உன்மேல் பனியை பொழிய வைப்பார். आकाश को खोल कर तुझ पर परमेश्वर ओस बरसाएगा। நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். मैं इज़राइल के लिए ओस के समान रहूंगा। அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். वो सोसन के फूल के समान खिलेगा। கர்த்தருடைய பனி உன்மேல் இறங்குமையானால், परमेश्वर का ओस जब तुम्हारे ऊपर उतर आएगा, ஆவியானவர் உன்மேல் பனி போல இறங்கும்போது, तुझ पर जब पवित्र आत्मा जी उतर आएंगे, தேவனுடைய பிள்ளை நீ லீலி புஷ்பத்தை போல மலருவாய். तुम सोसन के फूल के समान खिलेंगे। உன் வாழ்க்கை அநேகருக்கு வாசனை வீசக்கூடியதாய் மாறி, तुम्हारा जीवन कई लोगों के लिए सुगंधित ठहरेगा। கர்த்தர் உன்னை இருக்கிற இடத்திலிருந்து எழுப்பி, परमेश्वर तुम जहाँ पर बैठे हो वहाँ पर से उठाकर வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே உன்னை பிரவேசிக்க பண்ணுவார். प्रतिज्ञा किया हुआ देश के अंदर तुझे प्रवेश कराएगा। இதுவரைக்கும் தேவனுடைய பிள்ளை உன் வாழ்க்கை எப்படி இருந்ததோ தெரியாது. अब तक भले ही तेरा जिंदगी कैसा भी क्यों न रहे, ஒருவேளை யாக்கோபை போல உலகத்திலே உழைத்து பிழைத்து ஆசீர்வாதமாய் இருக்கலாம். भले याकूब के समान ही संसार में कष्ट करके मेहनत करके कमा कर तुम उन्नति पाए हो, அது தேவன் விரும்புகிற ஆசீர்வாதம் அல்ல. लेकिन वो परमेश्वर चाहते वाला आशीर्वाद नहीं है। கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படியே உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். परमेश्वर अपनी इच्छा के अनुसार तुझे आशीर्वाद करना चाहता அதற்கு है। நீ இருக்கக்கூடிய இடம் சரியல்ல. उसके लिए तुम्हें रहने का स्थान सही नहीं கர்த்தர் है। உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீ இருக்கிற இடம் சரியில்ல. परमेश्वर तुझे आशीर्वाद करना है तो तुम जहाँ पर रहते हो वो स्थान सही नहीं தேவனுடைய है। பிள்ளைகள் நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு எழும்புங்க. तुम जहाँ पर बैठे हो वहाँ से उठो। எழும்பு எழும்பு சீயோனே. हे उठ उठ सियोन, தூசி உதறி விட்டு எழுந்திரு. तू अपने धूल को झटका कर उठा। தூசி உதறி விட்டு எழுந்திரு. तू अपने धूल को झटका कर उठा। அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். अलंकार वस्त्र को पहन ले। தேவனுடைய பிள்ளை இழந்து போன ரட்சிப்பின் வஸ்திரத்தை திரும்ப பெற்றுக்கொள். खो दिया हुआ उद्धार के वस्त्र को फिर से पा ले। கர்த்தர் உன்னை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளே வழி நடத்துவார். परमेश्वर तुझे प्रतिज्ञा किया हुआ देश के अंदर प्रवेश कराएगा। கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணுகிற நல்ல தேசம். परमेश्वर तुझे प्रवेश कराने वाले अच्छा देश தேவனுடைய பிள்ளைகள் வருகிற நாட்கள்ல आने वाले दिनों में கர்த்தர் உன்னை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே கொண்டு போவார். परमेश्वर तुझे वादा किया हुआ प्रतिज्ञा किया हुआ देश के अंदर प्रवेश कराएगा। வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எப்படிப்பட்டது? प्रतिज्ञा किया हुआ देश किस प्रकार है? அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் நல்ல தேசம். वो प्रतिज्ञा किया हुआ देश अच्छा देश है। வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் பள்ளத்தாக்குகளும் மலைகளும் உள்ள தேசம். पर प्रतिज्ञा किया हुआ देश तराई और पहाड़ी से भरा हुआ देश है। கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் ஆறுகளும் ஊற்றுகளும் இருக்கிற தேசம். परमेश्वर ने वादा किया हुआ देश जो है नदियों और सोता से भरा हुआ है। கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் परमेश्वर ने प्रतिज्ञा किया हुआ देश அது வார்கோதுமையும் கோதுமையும் விளைகிற தேசம். वो अन्न और धान्य उगने वाला देश है। அந்த தேசத்திலே மாதுளை செடிகளும் திராட்சை செடிகளும் இருக்கிறது. उस देश में अनार और दाखलता की वृक्ष है, அத்தி மரம் இருக்கிறது, ஒலிவ மரம் இருக்கிறது, अंजीर है, अंजीर के पेड़ है, எண்ணெய் இருக்கிறது, தேன் இருக்கிறது. वहाँ पर मध है, तेल है, குறைவில்லாமல் அப்பம் பசிக்கிற தேசம். वहाँ पर बिना कमी की रोटी का भोजन होती है, கொஞ்சம் உனக்கு குறைவுபடாது. वहाँ पर कुछ भी कमी न होगी। தேவனுடைய பிள்ளைகள் அந்த தேசத்தில் உள்ள கற்கள் எல்லாம் उस देश के पत्थर இரும்புகளா இருக்கிறது. वह सब लोहे के समान है, இரும்புகளா இருக்கிறது. लोहे के समान है। ஆனபடினாலே इसलिए இவ்வளவு ஆசீர்வாதம் உள்ள நல்ல தேசத்துக்குள் கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணுகிறபடினால் इस इतने अच्छा आशीर्वाद भरा हुआ देश के अंदर तुझे प्रवेश कराने वाला है। கர்த்தர் உனக்கு தந்த நல்ல தேசத்துக்காக நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. परमेश्वर ने तुझे तुम्हारे लिए दिया हुआ अच्छा देश के लिए धन्यवाद कहो। நீ புசித்து குடித்து திருப்தியா இருக்கும்போது तुम खा पी कर जब तृप्त रहोगे, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு நான் தந்த நல்ல தேசத்துக்காக तुमने परमेश्वर ने दिया हुआ अच्छा देश के लिए தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். तुम परमेश्वर को धन्यवाद कहना है। கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்தரிக்க வேண்டும். आप परमेश्वर को स्तुति धन्यवाद कहना அவருடைய है। பிள்ளைகள் நம்ம ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். हम आशीर्वाद से रहना है। எல்லாரும் முழங்கால் படிடுவேன். हम सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் படிடுவேன். सब घुटने में आएंगे, வாய் திறந்து ஜெபிப்பு. अपना मुंह खोलकर प्रार्थना करेंगे। கர்த்தர் உண்மையை எதிர்பார்க்கிறார். परमेश्वर सच्चाई चाहता है। யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் உண்மையை எதிர்பார்த்தார். याकूब को आशीर्वाद करने के लिए सच्चाई चाहा। புறக்கணிக்கப்பட்ட சமாரியா ஸ்திரியை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் உண்மையை எதிர்பார்த்தார். ठुकराई गई हुई सामरी स्त्री
दूसरे को आशीर्वाद करने के लिए परमेश्वर ने सच्चाई चाहा। கர்த்தர் வாயின் வார்த்தைகளை சோதித்தறிகிறார். हमारे मुंह की बोली को परमेश्वर परख कर देखता है। வாயின் வார்த்தைகளை சோதித்தறிகிறார். परमेश्वर हमारा मुंह की बोली को परख कर जानता है। தேவனுடைய சமூகத்தில் பொய் சொல்லி ஒருவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. परमेश्वर के सम्मुख में कोई भी झूठ बोलकर आशीर्वाद नहीं पा सकेगा। உள்ள இருக்கிறது பெரிய உத்தரம். जो बाहर अंदर है वही बाहर दिखेगा। ஆனபடினாலே அந்த உத்தரத்தை எடுத்து போட மனமில்லை. जो भी जंग है उसे उठाकर फेंकने की इच्छा नहीं। தன்னுடைய கண்ணில பெரிய உத்தரத்தை வைத்துக்கொண்டு अपने आंखों में बड़े लत्था को लगते रखते हुए மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்க சின்ன தூசியை எடுத்து போட வகை பார்க்கிறார். दूसरों की आंखों में जो छोटा सा जंग है उसे निकाल कर फेंकने का प्रयास करते हैं। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देख रहा है। நல்ல தேசத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் यदि आपको अच्छा देश में प्रवेश करना है तो வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் प्रतिज्ञा किया हुआ देश में प्रवेश करना है तो பள்ளத்தாக்குகளும் மலைகளும் உள்ள தேசத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் तराई और पहाड़ से भरा हुआ देश में प्रवेश करना है तो ஆறுகளும் ஊற்றுகளும் உள்ள தேசத்துக்குள்ள பிரவேசிக்க नदियां வேண்டுமானால் और सोता से भरा हुआ देश में प्रवेश करना है तो கோதுமையும் வாற்கோதுமையும் உள்ள தேசத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் गहू और उत्तम गहू के देश में प्रवेश करना है तो திராட்சை செடியும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் अंजीर के अनार के फल और दाख मधु के फल के से भरा हुआ देश में प्रवेश करना है तो அத்தி மரமும் ஒலிவ மரமும் உள்ள தேசத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் अंजीर के पेड़ और जैतून के पेड़ जिस देश में वहां पर प्रवेश करना है तो எண்ணெயும் தேனும் உள்ள தேசத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் तेल और मध जिस देश में उस देश में प्रवेश करना है तो குறைவில்லாமல் அப்பம் பூசிக்கிற தேசத்துக்குள்ள நீ பிரவேசிக்க வேண்டுமானால் बिना किसी कमी के रोटी खाने वाले देश में प्रवेश करना है तो தேவனுடைய பிள்ளை நீ உண்மையா இருக்க வேண்டும். तुम सच्चाई से रहो, உண்மையா இருக்க வேண்டும். विश्वास योग्य கர்த்தர் रहो। இன்னைக்கு உண்மை எதிர்பார்க்கிறார். परमेश्वर आपसे सच्चाई चाहता உனக்கு है। முன்பாக வைத்திருக்கிற தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். आपके सामने रखा हुआ देश आशीर्वाद भरा देश உனக்கு है। முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வாக்கு கடங்காதது. आपके सामने परमेश्वर ने जो आशीर्वाद रखा है वह महाप्रीति से रखा கர்த்தர் है। உனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் परमेश्वर आपके सामने जो रखा है உன் கண் காணாத ஆசீர்வாதம். वो आशीर्वाद को अभी तक अपनी आंखों से नहीं देखे உன் हो, காது கேட்காத ஆசீர்வாதம். अपनी कानों से अभी तक नहीं सुने हो। உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கர்த்தர் உனக்கென்று ஆசீர்வாதங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார். ये दुनिया के उत्पन्न होने से पहले परमेश्वर तुम्हारे लिए आशीर्वाद रखा है। உலக பிரகாரமாய் இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதம் என்று நினைத்து திருப்தியா இருக்காதீர்கள். संसारिक आशीर्वाद को आशीर्वाद समझकर तृप्त न रहो। கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரானால் परमेश्वर यदि तुमको आशीष करे அந்த ஆசீர்வாதம் உனக்கு மட்டுமல்ல, वो आशीर्वाद केवल तुम्हारे लिए नहीं தேவனுடைய பிள்ளை உன்னை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். बल्कि परमेश्वर तुझे कई लोगों का आशीर्वाद बनाएगा। வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே கர்த்தர் உன்னை பிரவேசிக்க प्रतिज्ञा பண்ணுகிறார். किया हुआ देश के अंदर तुझे प्रवेश कराएगा। கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க பண்ணும்போது परमेश्वर जब प्रतिज्ञा किया हुआ देश के अंदर प्रवेश कराएगा தேவனுடைய பிள்ளைகளே திருப்தியா இருக்கும்போது, तब जब तुम संतुष्ट रहोगे, ஆசீர்வாதமாய் இருக்கும்போது, तुम आशीर्वाद से रहते समय, ஒன்றும் குறைவில்லாது இருக்கும்போது, बिना किसी कमी के रहते समय உனக்கு இத்தனை ஆசீர்வாதத்தை தந்த கர்த்தரை நீ மறந்து போகாதே. तुझे इतना आशीर्वाद दिया हुआ परमेश्वर को भूल नहीं जाना। உனக்கு ஆசீர்வாதத்தை தந்த கர்த்தரை நீ மறந்து போகாதே. तुझे आशीर्वाद दिया हुआ परमेश्वर को भूल नहीं जाना। ஆசீர்வாதத்தை கர்த்தருக்காய் நீ நன்றி செலுத்து. आशीर्वाद किया हुआ परमेश्वर को धन्यवाद कहो। ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு நீ நன்றி செலுத்து. आशीर्वाद किया हुआ परमेश्वर को धन्यवाद कहो। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். परमेश्वर तुझे आशीर्वाद करके और उन्नति करेगा। கர்த்தர் சொல்லுகிறார், यहोवा कहता है உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து तुझ में थोड़ा सा बल होकर भी நீ என் நாமத்தை மறுதலியாமல் பின்பற்றினபடினாலே तूने मेरे नाम को इनकार न करते हुए मेरा पीछा किया, इसलिए இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசல் வைக்கிறேன். लो मैं तेरे सामने खुले द्वार को रखता உனக்கு हुई, முன்பாக நான் திறந்த வாசல் வைக்கிறேன். तेरे सामने खुले द्वार को रखता நான் हुई। வைக்கிற திறந்த வாசலை ஒருவனும் அடைக்க मैं முடியாது. जो खुले द्वार रखता हूँ उसे कोई बंद नहीं कर पाएगा। கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை ஒருவனும் தடுக்க முடியாது. परमेश्वर जो आशीर्वाद देता है उसे कोई रोक नहीं पाएगा। கர்த்தருடைய கையிலே ஒரு சாவி இருக்கு. तुम परमेश्वर अपने हाथों को उठाइए। கர்த்தர் திறப்பாரானால் यदि परमेश्वर तुझे और बढ़ा दे யாராலும் பூட்ட முடியாது. कोई भी उसे बंद नहीं कर पाएगा। கர்த்தர் பூட்டுவாரானால் यदि परमेश्वर एक बार बंद कर दे யாராலும் திறக்க முடியாது. उसे कोई खोल नहीं पाएगा। கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு முன்பே நான் திறந்த வாசல் வைத்திருக்கிறேன். परमेश्वर कहता है तेरे सामने मैं खुला द्वार रखा உனக்கு हूँ, முன்பாக இருக்கிற இருளை நான் அகற்றுவேன். तेरे सामने के सारे अंधियारा में दूर करूंगा। உனக்கு முன்பாக இருக்கிற கோணலால் நான் செவ்வையாக்குவேன். तेरे सामने जो टेढ़े मेढ़े हैं उसे मैं सीधा करूंगा।
पालेगा। हालेलुया Glory, hallelujah, 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 hallelujah. धन्यवाद 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 स्तुति 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 धन्यवाद 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 हालेलुया 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 परिवर्तन करने वाले परमेश्वर की आत्मा उतर आए परिवर्तन करने वाली परमेश्वर की आत्मा उतर आए परिवर्तन करने वाली परमेश्वर की आत्मा उतर आए ग्लोरी हालेलुया 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 धन्यवाद प्रभु जी धन्यवाद प्रभु जी धन्यवाद प्रभु धन्यवाद प्रभु धन्यवाद प्रभु परमेश्वर आपको धन्यवाद करते प्रभु जी हालेलुया हालेलुया நீதானையா ஜீவநீரிற்றி நீதானையா உம்மேல் நான் தாகிக் கொண்டேன் உம்மேல் நான் தாகிக் கொண்டேன் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் எல்லாரும் தாகத்தோடு கேட்பேன் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன்
நீர் ஊற்று புறப்பட வேண்டும். मुझ में जीवन का सोता बह निकले। ஹalleluya ஹalleluya glory லகனந்தி ஹalleluya 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 ஆவியானவரே உமக்கு நன்றி. மனுஷனுக்கு முன்பாகவே मनुष्य के सामने தேவனுக்கு முன்பாகவே परमेश्वर के सामने நான் உண்மை உள்ளவர்களாய் ஜீவித்தார். हम सच्चा रहेंगे। அந்த அபிஷேகம் நம்ம விட்டு ஒரு நாள் वो மாறாது. अभिषेक हमसे कभी दूर नहीं होगा। அபிஷேகத்தை இழந்து போய் காணப்படுகிறார். अभिषेक को खो देते हैं। காரணம் என்ன? इसका कारण क्या है? மனுஷனுக்கு முன்பாக உண்மை இல்ல. मनुष्य के सामने सच्चाई नहीं தேவனுக்கு है। முன்பாக உண்மை இல்ல. परमेश्वर के सामने भी सच्चाई नहीं நித்திய है। ஜீவகாலமாய் ஊறுகிற அந்த நீரூற்றை இழந்து போய் நிற்கிறார்கள். अनंत जीवन का अनंत काल का सोता को खो दिए இந்த हैं। நீரூற்றை தேவனுடைய பிள்ளைகள் இழந்து போகாதபடிக்கு इस सोता को परमेश्वर के लोग खो न देते हुए நித்திய ஜீவகாலமாய் நமக்குள்ளே ஊறுகிற அந்த நீரூற்றை பெற்று வாழ अनंत काल तक बह निकलने वाली सोता हमारे अंदर होने के लिए கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हर एक को अनुग्रह देने के लिए நாம் எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரித்து सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएंगे। धन्यवाद करता हूँ प्रभु, स्तुति मैं करता प्रभु, धन्यवाद करता हूँ प्रभु, स्तुति मैं करता प्रभु,
परमेश्वर हमें प्रतिज्ञा किया हुआ देश देने के लिए प्रिय रखा है, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாய் வார்த்தைகள் इसलिए परमेश्वर हमारी मुंह की बोली தேவனுடைய சமூகத்துல परमेश्वर के सामने, கர்த்தருக்கு முன்பாக நம்ம எதையும் மறைக்க முடியாது. यहोवा के सामने हम कुछ भी बात छुपा नहीं सकेंगे। யாக்கோபை போல, याकूब के समान, சமாரிய ஸ்திரியை போல सामरी स्त्री के समान கர்த்தருக்கு முன்பாக உண்மையை அறிக்கை, परमेश्वर के सामने सच बात को कबूल कीजिए। உண்மையை நாம் ஒத்துக்கொள்வோம். हम अपनी सच बात को मान लेंगे, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमको आशीष करेगा। हर நாட்களிலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு சுதந்திரமாக்கி தருவார். आने वाले दिन में परमेश्वर हमें प्रतिज्ञा किया हुआ देश के अंदर प्रवेश कराएगा। எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 கர்த்தருக்காக, கர்த்தரின் நாம மகிமைக்காக, परमेश्वर के लिए, परमेश्वर के नाम की महिमा के लिए காணிக்கை கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் दान ஆசீர்வதிக்கும்படியாக दिए हुए हरेक को परमेश्वर आशीष करने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 பிதாவாகிய धन्यवाद தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र यीशु ஸ்தோத்திரிப்போம். मसीह जी को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 பரிசுத்தாவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம். आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 நல்ல ஆண்டவரை மே துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं प्रभु। கிருபையாய் கர்த்தர் தந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி अनुग्रह रूप से आपने दिया हुआ इस सुबह की समय के लिए धन्यवाद प्रभु जी। சமூகத்திலே கூடி வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். आपके सम्मुख में इकट्ठे हुए हरेक को आशीष कीजिए प्रभु। உலக பிரகாரமாக இருக்கிற ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று திருப்தியாய் வாழாமே. संसारिक तौर से जो आशीर्वाद मिला है उसी में तृप्त न हो जाते हुए கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று परमेश्वर ने जो प्रतिज्ञा किया है उस आशीर्वाद को पाने की आशा में தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் உண்மையாய் ஜீவிக்க परमेश्वर के सामने और इंसान के सामने सच्चा जीवन बिताने के लिए கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. प्रभु आप हर एक को सहायता कीजिए। நல்ல நாமத்தை आपका மகிமைப்படுத்தும். अच्छा नाम महिमा हो जाए। பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை அங்கீகரியும். आपके बच्चों ने दिए हुए दान को स्वीकार लीजिए। கர்த்தர் ஆசீர்வதித்து பல மடங்காய் திருப்பி கொடு. उसे आशीर्वाद करके कई गुना अधिक पलटा कर दीजिए। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपका शुभ नाम महिमा हो जाए। எங்களை தாழ்த்தி விட கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता ஆமென். आमीन। என் ஆத்துமாவே हे मेरे मन கர்த்தரை योग को ஸ்தோத்திரி. जो என் कुछ முழு मुझ में உள்ளமே उसके பரிசுத்த पवित्र नाम நாமத்தை को धन्य ஸ்தோத்திரி. என் हे मेरे मन ஆத்துமாவே योग को கர்த்தரை धन्य ஸ்தோத்திரி. उसके கர்த்தர் செய்த किसी சகல उपकार को உபகாரம் नहीं மறவாதே. भूलना। आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பே पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र சிநேகம் आत्मा जी का अनोन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आज कल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष